ஆகாஷ் சோப்ரா இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் எப்படா சிஎஸ்கே அடிக்கலாம்னு சுத்திட்டு இருப்பாரு சரிங்களா. அவர் வந்து இந்தியில ஒரு கண்டென்ட் போடுறாரு. பாத்தீங்களா அஸ்வினே சொல்லிட்டாரு, இன்சைட் இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. லைக் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து காசு கொடுத்திருக்காங்க அண்டர் த டேபிள் பிரிவிஸ் சைன் பண்றதுக்கு. இது ஒரு பெரிய லூப் ஹோல் அப்படின்னு வந்து பயங்கரமா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருந்தாரு. அவர் என்ன வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு திரும்ப திரும்பினா, அஸ்வின் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளு. அஸ்வின் டீம்ல இருந்தாலும் அஸ்வினுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதுதான் அவர் சொல்றாரு அப்படின்ட்டு வந்து அவர் வந்து வீடியோல ஆணித்தரமா சொல்லியிருப்பாரு. சோ இது என்னன்னா, இப்ப சவுத் இந்தியால தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு அஸ்வின் கண்டென்ட் வைரல். ஓகேவா. நார்த் இந்தியால ஹிந்தி பேசுறவங்களுக்கு ஆகாஷ் சோப்ரா கண்டென்ட் வைரல். ரெண்டு பேரும் சொல்றது ஒரே விஷயம் தான் கன்வே ஆகுது. சிஎஸ்கே வந்து எக்ஸ்ட்ராவா அண்டர் த டேபிள் காசு கொடுத்திருக்காங்க ஃபார் டிவால் ப்ரூவிஸ் அப்படின்ட்டு. அப்பதான் சிஎஸ்கே வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க ஃபார் கிளாரிபிகேஷன். அப்படிலாம் கிடையாது. நாங்க வந்து வித் இன் த ரூல்ஸ் தான் வந்து சிஎஸ்கே வந்து பிரிவிஸ் சைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் 6 ஆஃப் தி ஆப்ஷன் அதை வந்து காட்டுறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு பிளேயர் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா சைன் பண்றப்போ அந்த பிளேயரோட மேக்ஸிமம் அமௌண்ட் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா. இப்போ இந்த கேஸ்ல குர்ஜப்ரீத் சிங் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா தூக்குறாங்க அப்படின்னா 2.2 crores வந்து குர்ஜப்ரீத் சிங் கொடுத்திருக்காங்க சிஎஸ்கே ஆப்ஷன்ல. அந்த அமௌண்ட் வரைக்கும் சைன் பண்ணலாம். லைக் வந்து பேசிக்கா பேஸ் பிரைஸ் டு மேக்ஸிமம் அமௌண்ட் கொடுக்கலாம். இதுதான் வந்து ரூல். சோ இதுல வந்து பிரிவிஸோட பேஸ் பிரைஸ் 75 lakhs சரிங்களா. 75 lakhs வந்து 2.2 crores வரைக்கும் சிஎஸ்கே பிரிவிஸ்க்கு கொடுக்க முடியும்ன்றதுதான் ரூல். நாங்க வந்து 2.2 crores கொடுத்து ரிட்டைன் பண்ணிருக்கோம். அப்ப நீங்க நினைப்பீங்க மும்பை வந்து பிளாஸ்ட் ஒரு 5 கோடி நம்ம கொடுத்தாங்கப்பா 3 மேட்ச் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் தான் எடுத்தாங்க. சிஎஸ்கே வந்து ரிலீஸ் எடுத்தது ஓகே நெக்ஸ்ட் சீசன்ல நாங்க ரீடைன் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல எடுத்தாங்க ரீப்ளேஸ்மெண்டா. இவரை வந்து டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்ததுனால அவர் கேட்ட காசு எவ்வளவு வேணா அது வந்து அன்லிமிட்டடா கொடுக்கலாம் மும்பை. டிஃபரன்ஸ் கரெக்ட். அது ஒண்ணு சொன்னேன். அதே மாதிரி சிஎஸ்கே இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. இத பாரு ஐபிஎல் அக்செப்ட் பண்ண ஒரு இதுதான் இது. 2027 வரைக்கும் நாங்க பிரிவிஸ் சைன் பண்ணிருக்கோம். இந்தா பிடிச்சிக்க டாக்குமெண்ட் அப்படின்னு காட்டியிருக்காங்க. இது எல்லாமே அந்த போஸ்ட்ல இருந்துச்சு. அவ்வளவுதானப்பா சிஎஸ்கே சொல்லிட்டாங்க. இப்ப என்ன எல்லா ப்ராப்ளமும் சால்வ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ருக்கோச்சாரா ப்ராப்ளமே இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு அஸ்வினை போட்டு கிழின்னு கிழிச்சாங்க. மேட்டர் என்னன்னா இங்க இருக்கிற சவுத் இந்தியன்ஸ்க்கு தமிழன்ஸ்க்கு அஸ்வின் போட்ட வீடியோ மட்டும் தான் தெரியும். ஆகாஷ் சோப்ரா போட்ட வீடியோ நிறைய பேர் பார்க்கல, இன்க்ளூடிங் மீ. நானுமே இந்த இன்சிடென்ட் நடந்த வரைக்கும் ஆகாஷ் சோப்ரா என்ன பேசினாருன்னு தெரியாது. இந்த இன்சிடென்ட் இந்த போஸ்ட் போடுறதுக்கு அப்புறம் நானே ஆகாஷ் சோப்ரா வீடியோ போய் பார்த்தேன் சரிங்களா. அப்படி இருக்கும்போது எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா அஸ்வின் போட்ட வீடியோக்கு தான் சிஎஸ்கே ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை அஸ்வின் பேசுறது கரெக்டா இருந்தா ஏன் சிஎஸ்கே வந்து இவ்வளவு முட்டு கொடுக்கணும், ஏன் சிஎஸ்கே வந்து இவ்வளவு பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி நேச்சுரலா வரதான் செய்யும். சோ அஸ்வின் பேசுறது தான் தப்பு அப்படின்னு நினைச்சு பயங்கரமா போட்டு அடிச்சாங்க. அப்புறம் தான் ஒரு விஷயம் ஆகாஷ் சோப்ரா இப்படி எல்லாம் பேசியிருக்காருப்பா அப்படின்னு தெரிய வரும்போது தான் வந்து உண்மை என்னன்றது தெரிஞ்சது. சரி ஓகே இப்போ வந்து மேட்டர் வந்து அவரே ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ போட்டிருந்தாரு அஸ்வினே. இது என்ன தெரியுமா ஒரு மிஸ்இன்டர்பிரட் ஆயிடுச்சு. அஸ்வின் பேசுறதா நமக்கு தெரிஞ்சதுனால ஓகே அஸ்வின் அப்போ வந்து தப்பா சொல்லியிருக்காரு இன்ஃபர்மேஷனு அதுக்குதான் வந்து சிஎஸ்கே ரிப்ளை பண்ணிட்டேன் நினைச்சதுனால அஸ்வின் மேல ஃபுல் பேர் டேமேஜ் ஆயிடுச்சு.